ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் கனெக்டிவ்ஸ் டாப்பிக்கில் கண்டிஷனல் ப்ரப்போசிஷன், பை கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் அண்ட் நெகேஷன் டாபிக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கன்ஜங்ஷன்னா என்னது, டிஸ்ஜங்ஷன்னா என்னதுன்னு பார்த்துருந்தோம். கன்ஜங்ஷன்னா என்னது நம்ம ஷார்ட்டாக இப்போ பார்க்கலாம் ஒன் டைம். கன்ஜங்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோட் வந்து அண்ட். அந்த அண்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ட்ரூத் டேபிளில் கன்ஜங்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது, ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அதர்வைஸ் மற்ற எல்லாமே நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ஜங்ஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்ஜங்ஷனுக்கு வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு யூஸ் பண்ணுற கோடு எப்படி இருக்கும், இந்த கோட் வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னதுன்னா ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எழுதுவோம். இந்த ரெண்டு தான் நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்துருந்தோம். அண்ட் போன கிளாஸில் நம்ம டிஎஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னதுன்னு பார்த்துருப்போம். போன கிளாஸ் பார்க்காதவங்க இதை வந்து வித் எக்ஸாம்பிளோட டீப்பாக பாருங்கள், டெஃபினிஷனோட. ஓகே, நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கண்டிஷனல் ப்ரப்போசிஷன், பை கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் அண்ட் நெகேஷன். இந்த 3 டாபிக்மே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். If P and Q are any two statements or propositions, then the statements P இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து கண்டிஷன் சொல்வோம். ஸோ P condition Q which is read as if P then Q is called a conditional statement or proposition or implication and the connective is the conditional connective. அதாவது இப்போ இந்த டெஃபினிஷன் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கோட் என்னதுன்னா ஆரோ மார்க், ஒன் சைடு மட்டும் வரும். இதை வந்து நம்ம கண்டிஷனல் சொல்வோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இஃப் அப்படின்னு சொல்லலாம். இஃப்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த கண்டிஷனல் இஸ் டிஃபைன்டு பை த ஃபாலோயிங் டேபிள். ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எல்லா கனெக்டிவ்ஸ்க்குமே ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனல் ப்ரப்போசிஷனுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, டிஎஃப் வந்துச்சுன்னா எஃப் வரும். அதர்வைஸ் எல்லாமே நமக்கு வந்து டி தான் வரும். இப்போது இதில் பாருங்கள், பிக்யூ 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ நம்ம 2n சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த n வந்து 2 வேரியபிள் இருக்கிறதால 2 என்னது 4, 2 ஸ்கொயர் 4 தானே. ஸோ 4 பாக்ஸஸ் நம்ம எழுதிக்கலாம், 4 டேபிளர் காலம். இப்போது நம்ம வந்து பிக்கு என்ன சொல்வோம், ட்ரூ ஃபால்ஸ் சொல்வோம். கியூக்கு ட்ரூ ஃபால்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம கண்டிஷனலுக்கு எப்படி யூஸ் பண்ணோம், பி கண்டிஷனல் கியூ, அதுக்கு நம்ம எப்படி எழுதுறோன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், டிஎஃப் வந்தால் எஃப், அவ்வளோதான். அப்போ இங்கே டி வருது கிடையாது, இங்கே டிஎஃப் வரத்தால் நம்ம இங்கே எஃப் போடுறோம். இங்கே எஃப்டி ரிவர்ஸில் வந்தாலுமே நம்ம வந்து எஃப் போடக்கூடாது, என்ன இருக்கோ அதுதான் போடணும். டிஎஃப் வந்தால் மட்டும் டி, அதர்வைஸ் எல்லாமே வந்து நமக்கு டீன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, டிஎஃப் வந்தால் எஃப், மற்ற எல்லாமே வந்து நம்ம டீன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, அப்போது கண்டிஷனல் ப்ரிப்போசிஷன்னா என்னது, யூஸ் பண்ணுற கோட் இது. இதுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இஃப்னு சொல்லலாம். இதுக்கு என்ன கண்டிஷன், டிஎஃப் வந்துச்சுன்னா நமக்கு வந்து எஃப்னு சொல்லலாம், அதர்வைஸ் எல்லாமே வந்து நமக்கு ட்ரூ. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு டேபிளர் காலம் இல்லாமையும் கொஷின் கேட்கலாம். இது வந்து நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, யூனிவர்சிட்டி கொஷின்ஸில். ஓகே, பி பாருங்கள், ஐ ஸ்டடி வெல், அண்ட் கியூ பாருங்கள், ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இதை வந்து நமக்கு கண்டிஷனலில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுறோம்னா பி கண்டிஷனல் கியூ. இங்கே வந்து நம்ம எப்படி இதை எழுதுறோம்னா நமக்கு தெரியும் கண்டிஷன் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இஃப். ஸோ இஃப் ஐ ஸ்டடி வெல் தென் ஐ வில் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் கொடுத்து கண்டிஷனல் கேட்டாலுமே நம்ம இஃப் யூஸ் பண்ணிவிட்டு தென் யூஸ் பண்ணணும். அந்த 2 சென்டென்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு தென் அண்ட் இந்த கண்டிஷனல் கொடுத்துருக்கிறதால நமக்கு இஃப் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பை கண்டிஷனல் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே, பை கண்டிஷனல் டெஃபினிஷனுடைய பார்க்கலாம். இப்போது இஃப் பி அண்ட் கியூ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட் தென் த ஸ்டேட்மெண்ட் பி பை கண்டிஷனல். இப்போது போன இதில் நம்ம என்ன பார்த்தோம், கண்டிஷனலுக்கு வந்து சிங்கிள் ஏரோ பார்த்தோமா.
இந்த சிங்கிள் ஏரோவை நம்ம இப்படியும் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு என்னதுன்னா கண்டிஷனல் தான். ஓகே, இப்போ பை கண்டிஷனலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோட் என்னதுன்னா ஏரோ மார்க்கே டபுள் சைடுமே வரும். இதை நம்ம இப்படின்னு சொல்லலாம், ஆர் டபுள்லையும் போடலாம். இது வந்து நம்ம பை கண்டிஷனல் சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். விச் இஸ் ரீட் as P ஆஃப் if and only if Q. அப்போது இதுக்கு பேர் என்னதுன்னா if and only if. கண்டிஷனலுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒன்லி இதோடைய பேர் வந்து இஃப். ஆனால் பை கண்டிஷனலுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லிட்டு இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து பை கண்டிஷனல் ப்ரப்போசிஷன். ஓகே, இது வந்து இதுக்குமே ஒரு வந்து கண்டிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்டிஷன் என்னதுன்னு பார்க்கலாமா. இதுக்கும் வந்து நம்ம PQன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ 4 தான் டேபிளர் காலம் வரும். P பை கண்டிஷனல் Q இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போது கண்டிஷனல் ப்ரப்போசிஷனுக்கு என்ன இருந்துச்சு, TF வந்துச்சுன்னா F அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அப்போது பை கண்டிஷனலுக்கு என்னதுன்னா சேமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ TT FF இந்த மாதிரி சேமாக வர்றதுக்கெலாம் வந்து நம்ம T அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் TF FT இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது எல்லாமே வந்து நம்ம அதர்வைஸ் எல்லாமே எஃப்னு சொல்லிக்கலாம். அதாவது சேமாக இருக்கணும், TT FF அந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம T தான் போடணும். FF வந்தால் F போடணுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சேமாக வர எதுவாக இருந்தாலுமே நம்ம டீன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதர்வைஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், த ஸ்டேட்மெண்ட் P by conditional Q has truth value T whenever both P and Q has identical truth value. அதாவது PQ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எழுதணும், ட்ரூத் வேல்யூ. அதர்வைஸ் ஃபால்ஸ் இஸ் கால்டு பை கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அதர்வைஸ் மற்ற எல்லாமே நம்ம வந்து ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எழுதணும். இதுதான் வந்து பை கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் பை கண்டிஷனல் ப்ரப்போசிஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். பை கண்டிஷனலுக்கு P வந்து யூ ஸ்டடி, Q யூ பாஸ் த எக்ஸாம். P பை கண்டிஷனல் Qவில் பை கண்டிஷனலில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எப்படி நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோன்னா, யூ வில் ஸ்டடி, யூ வில் பாஸ் த எக்ஸாம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ ஸ்டடி. ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படி சொல்லலாம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பை கண்டிஷனலில் எப்படி வந்து சென்டென்ஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம போடணுன்றதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகேஷன் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே, நெகேஷன் பார்க்கலாம். டெஃபினிஷன் பாருங்கள். நெகேஷன் இஸ் a logical operator that changes the truth value of a proposition. If a proposition P is true, then its negation, இந்த சிம்பிள் வந்து நம்ம நெகேஷன் சொல்லுவோம். நெகேஷன் P is false. If P is false, then negation P is true. இப்போது நெகேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ P அப்படி நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதோட வேரியபிள் வந்து நமக்கு டீன்னு கிடைக்குது. P வந்து நம்ம டீன்னு சொல்லிட்டு எழுதுறோன்னா அப்போது நெகேஷன், இதுதான் நெகேஷன் சிம்பிள் 7 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நெகேஷன். அப்போ நெகேஷன் P வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட். T ட்ரூ இருக்குன்னா ஆப்போசிட் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எழுதுவோம். சப்போஸ் P வந்து ஃபால்ஸ் இருக்குன்னா நெகேஷன் P வந்து எப்படி இருக்கும், ட்ரூன்னு சொல்லிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் 2 வேரியபிள் 3 வேரியபிள் எப்படி கொடுத்தாலுமே நம்ம வந்து நெகேஷன் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம எழுதுவோம். அதுதான் இங்கே டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் P வந்து T ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெகேஷன் P வந்து ஃபால்ஸாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட். சப்போஸ் P வந்து ஃபால்ஸாக இருக்குன்னா நெகேஷன் P வந்து ட்ரூவாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நெகேஷனில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், P வந்து பாருங்கள் 5 is even அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இதுக்கு நெகேஷன் எப்படி கேட்குறாங்கன்னா, நெகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கோட் பேர் சொல்ல மறந்துட்டேன், சாரி. அதுக்கு வந்து நம்ம நாட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஆப்போசிட் தானே, அப்போ நாட்டில் தான் வரும். அப்போ நெகேஷன் P வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம நெகேஷன் P எப்படி கண்டுபிடிப்போம் சென்டென்ஸ்லனா, 5 இஸ் ஈவன் கொடுத்துட்டாங்க, அப்போ 5 இஸ் நாட் ஈவன். இது சின்ன சென்டென்ஸாக இருக்குது. யூனிவர்சிட்டி கொஷினில் கொஞ்சம் பெருசாக கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே நம்ம வந்து நெகேஷனில் கேட்குறாங்க அப்படின்னா நாட் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் வந்து நெகேஷன். ஒன் டைம் நம்ம கனெக்டிவ்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவ் வேர்ட்ஸ் அண்டு இந்த மாதிரி டேபிளர் காலமுக்கான கண்டிஷன்ஸ் அதெல்லாமே ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள். கனெக்டிவ்ஸில் நம்ம பார்த்தது என்னது, கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன், கண்டிஷனல், பை கண்டிஷனல் அண்டு நெகேஷன். கன்ஜங்ஷனுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூஸ் பண்ணுற கோட் என்னதுன்னா அண்டு.
டிஸ்ஜங்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆர். கண்டிஷனலுக்கு இஃப். பை கண்டிஷனலுக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப். நெகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நாட். ஓகே, இந்த 5 வச்சு தான் நமக்கு வந்து ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் ஒன் டைம் பார்த்துக்கலாமா? கன்ஜங்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ வரும், அதர்வைஸ் எல்லாமே ஃபால்ஸ். டிஸ்டிங்ஷன் ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே வந்து நமக்கு ட்ரூ. கண்டிஷனல் எப்படி இருக்கும்? ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூ. பை கண்டிஷனல் சேமாக எது வருதோ, அதாவது டி வந்தா டி, எஃப் வந்தா டி, அதர்வைஸ் எல்லாமே நமக்கு மாறி மாறி வரும்ல, டிஎஃப் எஃப்டி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் சொல்லிட்டு எழுதுவோம். நெகேஷனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது நெகேஷன் வந்து இப்போ பின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டி கொடுத்துட்டாங்கன்னா நெகேஷன் பி எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட். இங்கே எஃப் வந்துச்சுன்னா டி இருந்தால் எஃப், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும். இதுதான் வந்து கனெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ட்ரூத் டேபிளில் இந்த கனெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரூத் டேபிள்ஸ் எப்படி போடலாம், நெக்ஸ்ட்டு டாட்டாலஜி டாப்பிக்கு, கான்ட்ரடிக்ஷன் டாபிக், ஈக்குவலன்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோவாக கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.